ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோ வந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னது அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து அப் டு டைம் வரலேருந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரேடிங் தமிழோட கோர்ஸ் கம்பைன்டு வெபினார் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால. இந்த ஏதோ ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் இந்த ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. இவங்க தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி, இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனினால தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் சப்போர்ட்டர் வேணும்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற வில்லிங் இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடிங் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கோர்ஸுக்கான டீட்டெயிலுமே நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அந்த லாஸ்ட் டேவோட ஹைன்றது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் அப்படின்ற இதை சொல்லியிருந்தேன். 23,000 அப்படின்றத கிட்டத்தட்ட 23,000 ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ 23,000க்கு நாளைக்கு மேலே போனால் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் 23,100. ஓகேங்களா? அப்போ இந்த 23,100க்கும் மேலே போகுதுன்னா இந்த இன்வெர்டர் ஹேமர், அதாவது 23,233 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,337 அப்படின்றது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22,790 அப்படின்ற ரேஞ்சு தான் நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் இந்த 22,790 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு நல்ல ஒரு ஃபால் வரும். அது 22,400 வரலையும் வரும்ன்றதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்கறனால கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து கான்சியஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 49,386 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை 1 ஹவர் வந்து அந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணிட்டு அப்படி நிற்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட நம்மளோட ரேஞ்சான 49,600 ரேஞ்சு கிட்ட போய் நிற்கிது பிரேக் அவுட் பண்ணிட்டு. இப்போ நாளைக்கு டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 50,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 50,350ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ தான் சப்போர்ட்டு. அதனால் வந்து ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு கேப் அப்பாகவே இருந்தது அப்படின்னா நாளைக்கு 49,826ன்றது ஒரு ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது இந்த ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகுது 50,000க்கு மேலே போணுச்சு அப்படின்னால 50,350 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதே தான். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து 23,400 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,650. இப்போ வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டபுள் டாப் மாதிரி வச்சுருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,500 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டபுள் பாட்டம் மாதிரி ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 23,650, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 24,000 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டிக்கு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 23,397, அதே 23,400 கீழே வருது அப்படின்னா 23,200ன்றது சப்போர்ட் இன்றைக்கி வந்துருக்கு. கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த 23,200க்கும் கீழே வருதுன்னா 23,000ன்றது தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ 11,300 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த 11,430 கிட்டத்தட்ட 11,500 வரலையுமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11,750 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நம்மளுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,070க்கு கீழே வருதுன்னா 11,000, 11,000க்கு கீழே வருது அப்படின்னா 10,730. இதுதான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. அதாவது 75,660 அந்த ரேஞ்சு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஃபால் வரும். அது எது வரலின்னு பார்த்தீங்கன்னா 75,300 அண்ட் 75,000 இது வந்து சப்போர்ட்டு. நாளைய பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ட் 76,280க்கு மேலே போகுதுன்னா 76,750 அப்படின்றது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும், 77,000 அண்ட் 77,800 அப்படின்றது அடுத்தடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. இந்த லெவல் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுங்க, நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் எந்த ஒரு ட்ரேடர் இருக்கிறது முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ட்ரேட் எடுங்க. அது மட்டும் இல்லை, நான் கம்பைன் கோர்ஸ் அதாவது வந்து கோர்ஸ் எடுத்து நான் படிச்சுட்டு தான் நான் வந்து ட்ரேட் எடுப்போன்றவங்களுக்கு வந்து நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கத யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நம்பா.